எடு காசு யாரு கொடுத்தா? திரும்ப இங்க பெட்டி எடுத்துவோம்மா, திரும்ப நாங்க போடுவோம் ஓட்டு. காசை கொடுத்து ஏன் ஓட்டு கேக்குறீங்க? சோசியல் மீடியால போடுறது எடு காசு எடு. கூட கையில கொடுத்தே ஓட்டு போடுறாங்கப்பா. வயசானவங்களுக்கு ஓட்டு கேக்குறீங்களா? அங்க போய் எடு, வீடு அங்க போய் எடு. அங்க போய் அங்கதான் காசு எடுக்குற. அதான் கேட்கறேன், எடு கேட்கறேன். திட்டப்படியே இப்ப மாத்தணும் எலெக்ஷனையே. எப்படி வயசானவங்களை வந்து எப்படி எடுப்பீங்க? இந்த மாதிரி காசை கையில கொடுத்து எல்லாமே எல்லாத்தையும் கவர் பண்ணு. காசை கையில கொடுத்து எப்படி ஓட்டு வாங்குவீங்க? வணக்கம் நண்பா. பாருங்க மக்களே, என்ன அநியாயம் நடக்குதுன்னு பாருங்க. அந்த பாட்டி, வயசான பாட்டி, காசு கொடுத்து இந்த உதயசூரியன் எப்படி கேடுகட்ட திமுக வந்து எப்படி அதிகாரிகள் இருக்கிறாங்க, பக்கத்தில் போலீஸ்காரக்கா இருக்கிறாங்க. அந்த அக்கா பாருங்க நைஸாக நழுவி போகிறாங்க. இருந்தும் காசை கொடுத்து இந்த ஓட்டை வாங்குறாங்கன்னா எப்படி இந்த ஜனநாயக நாட்டில், இந்திய நாட்டில் ஒரு நல்லாட்சி வரும்? நீங்களே சொல்லுங்கள், நல்லாட்சி எப்படி வரும்? எவ்வளோ விழிப்புணர்வு கொடுக்குது திமுகக்காரன், எவ்வளோ அடிச்ச பணம் இருக்குது, மீடியா வச்சு எவ்வளோ தூரம் பொய்யை அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் 3 கோடி தான் சொத்து இருக்குன்னு சொல்லி பொய்யை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருந்து ஒரு அதிகாரிகளும் ஒரு போலீஸ் முன்னாடி ஒரு பணத்தை கொடுத்து ஒருத்த ஓட்டு வாங்குறான்னா எப்படி நல்லாட்சி வரும்? எப்படி வரும்? அடுத்தது உதயநிதி என்ன வருவார், இன்பநிதி என்ன வருவார். ஒரே குடும்பம் மட்டும் நாட்டை சுரண்டிகிட்டு இருக்கும். ஒருத்தர் யோசிக்கிறதுக்குள்ள அவங்ககிட்ட காசை கொடுத்து, அது படித்த இளைஞர்களாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த பாட்டிகிட்ட ஓட்டை வாங்குறீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட கேடுகட்ட கேப் மாதிரி ஆச்சு. ஐயா, உண்மையாகவே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கையெடுத்து கும்பிட்றேன். மொத்த சொத்து எவ்வளோன்னு காமிச்சாங்களே, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெய்டு விட்டிங்கன்னா பினாமியில் அத்தனை சொத்து வச்சுருப்பாங்க, இல்லை அவங்க சொத்தே நிறையா இருக்கும். அதை அப்படியே எல்லாமே அரசு உடைமையாக்கிருங்க. புரிஞ்சுதுங்களா? இவங்கெல்லாம் உண்மையாகவே அடித்த பணத்துக்கு அளவே இல்லை, காசை கொடுத்து விலைக்கு வாங்குற எண்ணத்தில் இருக்கிறாங்க. பூத்தில் இருக்கிற தாவேக்கா தொண்டர்கள் நல்லா கேட்டுக்குங்க, மிரட்டுவானுங்க இந்த திமுக காரனுக்கு, பயந்துக்காதீங்க. அவன் மிரட்டினானு எகிரி நில்லுங்க, உட்கார்ற அப்படின்னு சொல்லுங்க. காசு இருக்கிற திமுறையில் ஆடுவானுங்க. 10 காசு வாங்கிடாதீங்க. திமுக காரன் உங்களை எல்லாம் விலைக்கு வாங்க ரெடியாக இருக்கிறான். இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்க. மக்களே நல்லா கேளுங்க, ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்க. இதில் நடக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதிகாரிகள் போலீஸ் இருந்தும் ஒருத்த காசு கொடுத்து ஓட்டு வாங்குறான்னா நாட்டில் இவங்களோட சர்வாதிகார ஆட்சி நடக்குது. சிந்தித்து வாக்களிங்கள். இந்த கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்தணும். மக்கள் பேராதரவில் தாவேக்கா. நம்ம சின்ன விசில்.